அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வார பங்கு சந்தைகள் வந்து எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் ஜூன் 3rd வீக், அதாவது கம்மிங் வீக் வந்து எந்த மாதிரி வந்து இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் கம்மிங் வீக்கோட என்எஸ்சி பிஎஸ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்செட்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ சொல்ல போகிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தவிர இன்ட்ராடே வந்து கிடையாது. ஓகேங்களா? இந்த வாரம் வந்து உண்மையிலேயே ஒரு பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து சொல்லலாம். அதாவது ஃபாரெக்ஸ் ஸ்வாப் ஃபெசிலிட்டியை வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதன் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஒரு கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதன் மூலிமா பேங்க் நிஃப்டியெல்லாம் நல்ல ஒரு க்ரோத் வந்து கொடுத்துருந்தது. கூட இந்த யூஎஸ் ஈரானோட போர் நிறுத்தம், ஸோ இந்த நியூஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பூஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நமக்கே தெரியும் வெள்ளிக்கிழமெல்லாம் ஸோ மத்தியானம் வரைக்கும் ஒரு 12:30 வரைக்கும் கொஞ்சம் போராடிட்டு இருந்த சந்தை வந்து ஒரு 12:30 1 o'clock மேலே பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கூடிய சீக்கிரத்தில் யூஎஸ் ஈரானோட டீல் வந்து சைன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருந்தது. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் எந்த இடத்துல நிற்குது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஜோனில் வந்து நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாசிட்டிவ் ஜோன் வந்து அப்படியே கண்டினியூ ஆயிருமா, இல்லைன்னா ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, பிரேக் அவுட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் ஈரான் பீஸ் டீல் சைன் இன்னைக்கு, அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து சண்டே. ஸோ இன்னைக்கு வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸ் ஈரானோட பீஸ் டீல் வந்து இன்னைக்கு வந்து சைன் ஆகிடும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சைன் ஆனது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரியோட ஷிப்ஸும் வந்து அவங்க வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல வந்து ஈரான் வந்து எதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஷிப்பை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 13 கோடி ரூபா வந்து கட்டிட்டு போகணும், டேக்ஸ் கட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டிமாண்டாக இருந்தது. இந்த டிமாண்டுக்கு வந்து அவங்க வந்து ஒத்துழைச்சிருக்காங்களா, இல்லை ஏதாவது வந்து ஒரு காஸ்ட்டை வந்து குறைச்சிருக்காங்களா? இப்போ 13 கோடி ரூபா கட்டுற இடத்துல ஒரு 6 கோடி ரூபா மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வரல. ஓகேங்களா? 60 days சீஸ்ஃபயர், இப்போ 60 days சீஸ்ஃபயர் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த போர் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஈரான் நியூக்ளியர் டாக்ஸ் டு கண்டினியூ, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஸோ இதுக்கு வந்து இன்னமும் வந்து அவங்க வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லலை ஈரான் வந்து. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியூக்ளியர் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளோ தயாரிக்கிறோமோ அதே மாதிரி தான் தயாரிக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு அஃபீஷியலாக வந்து வரல, பட் ஒரு ரிப்போர்ட் மூலியமாக தான் நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதன் மூலயமா இது நடந்தால், இந்த சைன் வந்து நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா பங்கு சந்தைகளும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வார் நியூஸை வந்து பேசாமல் இருக்கலாம். அதாவது வார் நியூஸை வச்சு நம்ம வந்து பங்கு சந்தையை வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணாமல் ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அழகாக ஒரு லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுக்கு யார் வந்து மீடியேட்டராக இருக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் வந்து மீடியேட்டராக இருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் மூலியமா, அதாவது டிஜிட்டல் சைன் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா மறுபடியும் 2 பேரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசினா மறுபடியும் வந்து என்ன சொல்றதுன்னா வாக்குவாதம் அதிகமாயிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த டிஜிட்டல் சைனோட நோக்கமே அதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீ ஒத்துக்கிட்டியா, ஓகே நீ சைன் போட்டு எனக்கு அனுப்பு, நீ எனக்கு சைன் போட்டு எனக்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சைனுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி மீடியேட்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல 7வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க, இதை வந்து ஈரான் வந்து இன்னமும் கூட எந்த ஒரு கன்ஃபார்மும் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அஃபீஷியலாக வந்து அவங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், சரிங்க ஓகே அப்படின்னு. இது வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ண போறாங்க, 60 days சீஸ்ஃபயர், நியூக்ளியர் டாக்கு, பாகிஸ்தான் எல்லாமே ஓகே. பட் ஈரான் சைட்ல இருந்து ஏதாவது கன்ஃபர்மேஷன் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லாமே டீல் எல்லாம் சைன் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எல்லா உலக சந்தைகளுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து இதில் வந்து தலையிடக்கூடாது. ஸோ இஸ்ரேல் மறுபடியும் ஏதாவது ஒரு எங்கேயாச்சும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா இந்த வார் வந்து மறுபடியும் கண்டினியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இப்போ சொல்லியிருக்கிற நியூஸ்
அதாவது ட்ரம்ப் பேசியிருக்கிறது, அப்புறம் பாகிஸ்தான் பேசியிருக்கிறது, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி க்ரூட் ஆயில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதாவது ஆயில், கோல்டு, ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஃபெட் ரேட் கட் இருக்குங்க. அதாவது ஜூன் 16ஆம் தேதி, ஜூன் 17ஆம் தேதி. ஸோ ஃபெட் ரேட் கட்னா என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கிற பேங்க்கு, நம்மளுக்கு எப்படி ரிசர்வ் பேங்க்கோ அந்த மாதிரி ஃபெடரல் பேங்க்கு, ஸோ அவங்க வந்து ரேட் கட் வந்து பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த டைம்னு அதாவது வருஷத்துக்கு ஒரு 3 தடவை 4 தடவை ரேட் கட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேட் கட் வந்து ஜூன் 16, 17ஆம் தேதி வந்து மீட்டிங் போட்டு ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேட் கட் நடந்தால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் வந்து எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பேங்க்ஸ் மறுபடியும் பேங்க் நிஃப்டி எல்லாம் தொடர்ந்து நமக்கு வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ரேட் கட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மி, ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துலயே வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. அதாவது வார் வந்து போயிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்னால அமெரிக்காவோட பொருளாதாரம் மேற்கொண்டு நமக்கு வந்து பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபெட் ரேட் கட் வந்து மறுபடியுமே வந்து ஒரு அன்சேஞ்சு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கே தவிர ரேட் கட்டும் நடக்காது, ஏறவும் ஏறாது. ஸோ இருக்கிறத அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ ஆல்ரெடி அமெரிக்கா பொருளாதாரம் வந்து ரொம்ப வீக்காக வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து H1B விசா வந்து $1 லட்சம் வந்து அமெரிக்கன் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாது, இதுக்கு உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை வந்து வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கூடிய சீக்கிரம் வந்து US ஈரானோட டீல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஓகேங்களா. இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அமெரிக்கன் கவர்மெண்ட், அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்க தலையிட்டு ஸோ இந்த போரை வந்து முடிக்கிறதுக்கான எல்லா ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கே வந்து ட்ரம்ப்புக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த $1 லட்சம் வேஸ்டான $1 லட்சம் இந்த கேஸே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி டாரிஃபை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இவர் வந்து போயிட்டு மிலிட்ரி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து தலையிட்டு இந்த வாரம் நிறுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நின்றுடும். இதை இன்னும் தீவிரமான சொல்றேன், இன்னும் 2 மாசம் இப்படியே கண்டினியூ ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மறுபடியும் அமெரிக்காவோட பொருளாதாரம் இறங்கி ஆயில் பிரைஸ் எல்லாம் ஏறினதுன்னா எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை ஆயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எலன் மஸ்க் ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனியர் இந்த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ இது எதனால் அப்படிங்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு IPO வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து காஸ்ட்லியான IPO இருக்கிறதுலே, ஓகேங்களா. ஸோ அதன் மூலியமா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனியர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து இவர் வந்து வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து யாருமே இது வந்து கிடையாது. ட்ரில்லியனியர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆளுக்கு போகுது அப்படின்னா அது வந்து எலன் மஸ்க், ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம வச்சிருக்கிற நியூஸ், இப்போ பார்த்த நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஃபெட் ரேட் கட் மட்டும்தான் கொஞ்சம் அன்சேஞ்சு மட்டும் வருமே தவிர, பட் மண்டே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ஒரு டீல் சைன் ஆகக்கூடிய ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு, ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப நான் வந்து வீக்லியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மண்டே வந்து கம்மிங் வீக்கோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 23,803. அதே மாதிரி சப்போர்ட் ஜோனுங்கிறது 23,311. இப்போ ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே இந்த இடத்துலலாம் க்ளோசிங் வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு தொடர்ந்து வந்து பாசிட்டிவ் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து நிஃப்டியில் வந்து இருக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட பிரேக் அவுட் பாயிண்ட்டும் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு பிரேக் அவுட் நடந்தால் கூட இந்த 57,645 தான் ஸோ வீக்லிக்கான ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா. ஸோ இதையும் தாண்டி மார்க்கெட் மண்டே மேலே ஓப்பன் ஆனது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்கும். இல்லைன்னா இன்டர்மீடியட்ல ஓப்பன் ஆகிறப்ப இந்த 57,645ங்கிறது மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 55,982, ஓகேங்களா. இப்போ அன்எக்ஸ்பெக்டடு கேப் அப்பெல்லாம் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2% 3% எல்லாம்
ஒரு 1000 பாயிண்ட் 1500 பாயிண்ட்லாம் தூக்கி மேலே அடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வந்து இருக்கும். ப்ராஃபிட் புக்கிங் இல்லாமல் பெரிய கேப் அப் கண்டிப்பாக வந்து நடக்காது. கேப் அப் விழுந்துச்சுனாலே அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ஸோ அப்படி ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துட்டு கீழே வந்தால் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது நான் எந்த இடத்துலலாம் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்கணும் அந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸும் சேம் கான்செப்ட் தான். சென்செக்ஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 76,156. ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸே நமக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா இன்டர்மீடியட்ல ஓப்பன் ஆகிறப்ப கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் நியூஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஃப்ரைடேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணாலே அது வந்து ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷனாக வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒன்று கேப்பை விழுகும். சப்போஸ் கேப்பை விழுகாமல் இன்னும் டைம் இருக்குல்ல அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். சப்போஸ் கேப்பை விழுகாமல் மறுபடியுமே வந்து ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா ஃப்ரைடேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆயில் பார்க்கலாம். இப்போ சப்போர்ட் சென்செக்ஸோட சப்போர்ட் வந்து 74,900, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 76,156. ஆயில் என்னங்க நடக்கும்? ஆயில் என்ன நடக்கும்? இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுனால ஆயில் சப்ளை வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தொடர்ந்து வந்து நமக்கு செல்லிங் ப்ரெஷர் தான். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஒன் டே. ஸோ இதை மட்டும் நம்ம நோட் பண்ணி க்ரூட் ஆயில வாட்ச் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் லோவை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் சைட் செல்லிங் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டலோட கண்டிஷன் படி லோவை பிரேக் அவுட் பண்ணால் 7,531 வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா தாராளமாக செல் சைட் கன்ஃபர்மேஷன். ஸோ அதோட சப்போர்ட் வந்து எங்கன்னு தெரியல, பட் அங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சா மட்டும் நமக்கு வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் மேலே வரும். பட் அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு மறுபடியும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஈரான் சைட்லேருந்து நாங்கள் வந்து இந்த டீலுக்கு வந்து சைன் பண்ண மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னா மறுபடியும் க்ரூட் ஆயில் வந்து டிமாண்டில் ஓப்பன் ஆகும். பட் அந்த மாதிரி நியூஸஸ் இன்னும் வரல. வந்தால் நமக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக நமக்கு வந்து மேலே வரும். இப்போ இருக்கிற கண்டிஷன் படி கண்டிப்பாக வந்து ஒரு $4-5 வந்து காலையில் ஒரு மிட் நைட் WTI ஆயில் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு 500 பாயிண்ட் ஆச்சு கேப் டவுன் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்துட்டிங்கன்னா கூட 322.7ல் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ ஃப்ரைடேவோட லோவை பிரேக் அவுட் பண்ணாலே நமக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சு. ஸோ அதோட டார்கெட் மேபி 253.6 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் வீக்லி சப்போர்ட்ங்கிறது 253.6, 322.7ங்கிறது வீக்லி ரெசிஸ்டன்ஸ் நேச்சுரல் கேஸ்ல. அடுத்தது கோல்டு. இப்போ கோல்டு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஃபெட் ரேட் கட் வந்து அன்சேஞ்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோல்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துரும். அதன் மூலியமா மறுபடியும் வந்து கோல்டு இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இப்போதைக்கு வந்து கோல்டு வந்து ஒரு டோஜி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா டோஜி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஹையை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு அங்கேருந்து 1,46,826 வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கனால ஹை அண்ட் லோ பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பை அண்ட் செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து நாளைக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் ஆல்மோஸ்ட் நமக்கு டிமாண்ட்ல இருக்கு. பட் நியூஸஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து நடக்கணும். அப்படி நடந்தது அப்படின்னா 2,30,666ங்கிறதான் ஸோ கம்மிங் வீக்குக்கான சப்போர்ட் ஜோன். இப்போ நாளைக்கு கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தடவை ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 4,000 to 5,000 பாயிண்ட்ஸ் வேணால் மேலே ஏறலாமே தவிர பட் எந்த இடத்துல போயிட்டு நமக்கு கீழே விழுவதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வரில் வந்து ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸுக்கான கண்டிஷன்ஸ். ஸோ எம்சிஎக்ஸ் இந்த யூஎஸ் ஈரான் டீல் மற்றும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெட் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நமக்கு மண்டே செல்லிங் ப்ரெஷரில் ஓப்பன் ஆகும். அதுவுமே கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காப்பர் மட்டும் இப்போதைக்கு வந்து அதே சேம் கண்டிஷன் தான். இப்போ கோல்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கண்டினியூஸாக ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லோவை பிரேக் அவுட் பண்ணால் 10 to 20 பாயிண்ட்ஸ் பக்கம் செல் சைடு வந்து நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியோட லெவல்ஸ். இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நியூட்ரல் தாங்க. யூஎஸ்டி ஐஎன்ஆரும் நியூட்ரல் தான்.
இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் தான், பெரிய ஒரு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு எதுவுமே வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. ஓகேங்களா, இப்போ ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து ஒரு மறுபடியும் ஒரு வீக் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எஃப்ஐடிஐ என்னதான் பண்ணியிருக்காங்கன்னா 1ஆம் தேதி ஜூன் 1ல இருந்து 12 ட்ரேடிங் டேஸ் நடந்திருக்கு. சாரி, ஜூன் 1ல இருந்து ஜூன் 12 வரைக்கும் வித்துக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு இடத்துல கூட ஒரு 10 ஸ்டாக் வாங்கின மாதிரி தெரியல. ஓகேங்களா, இப்போ எப்படியும் மண்டே வந்து மேபி வர்ற ரிசல்ட் வந்து நம்ம பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர்ஸ். ஸோ ஏடிஆரோட 1 வீக் இதெல்லாம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா இதுக்கு நல்லா இருக்கு. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், விப்ரோ இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. இன்ஃபோசிஸ் மட்டும்தான் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ நமக்கு பேங்கிங் செக்டாரா இருந்தாலும் சரி, ஐடி செக்டாரா இருந்தாலும் சரி, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஃபெட் ரேட் கட்டோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபெட் ரேட் கட் இப்போ என்ன சொல்றது அப்படின்னா ஆர்பிஐ ரேட் கட்டும் அப்படிதான் இருந்தது. ஓகேங்களா, அன்சேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து 2ஆம் நாளே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை நல்லா வந்து ஏற்றிருக்காங்க. ஓகே, ஏன்னா எதிர்பார்த்த ரிசல்ட் தானே வருது. இப்போ நமக்கே தெரியும் அமெரிக்காவில் வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்கு, ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ்ல இருக்கு, போர் பதற்றம் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஃபெட் ரேட் கட் வந்து எப்படி அவங்க கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே வந்து மோசமாக போயிட்டு இருக்கனால அதே ரேட் கட்டை வந்து என்ன சொல்றதுன்னா அன்சேஞ்சு மாறாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்றப்ப கண்டிப்பா வந்து பேங்க் நிஃப்டிக்கெல்லாம் அதுவுமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படிங்க இருக்குன்னா வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இப்போ 11ஆம் தேதி ஒரு கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு கிரீன் கலர் கேண்டல், எப்படியும் ஒரு கேப் அப் நாளைக்கு காலையில் ஒரு 20 பாயிண்டோ 30 பாயிண்டோ ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சைனா மார்க்கெட், ஜப்பான் மார்க்கெட் எல்லாம் ஓப்பன் ஆகிறப்ப ஸோ மறுபடியும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் பங்கு சந்தை ஒரு கேப் அப் எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு கரெக்ஷன் எடுக்கணும், அது என்னங்கிறது இது வரைக்கும் தெரியல. அது வர நியூஸை பொறுத்து தான். பாசிட்டிவா நியூஸ் வந்துட்டு இருக்கு, பாசிட்டிவாகவே நம்ம வந்து நினைக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வீக்லி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். உங்களுக்கு இதில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிட்டு போங்க. ஸோ என்னோட அப்கமிங் கிளாஸஸ் எல்லாம் எதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட அப்கமிங் கிளாஸஸ் எல்லாம் அதில் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.